வெல்கம் பேக் ஒன் செகண்ட் வித் நியூ இன்ட்ரெஸ்டிங் விடுவாங்க. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது ஒரு லெஜண்ட் பைக் தான். 2007 லான்ச் ஆன பைக் இப்போ வரைக்கும் ஹிட்டாக இருக்குது. என்ன ரீசன் தெரியுமா? இந்த பைக்கோட இன்ஜின் தான். ஆன் பேப்பரில் வேணால் பவர் பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ஹார்ஸ் பவராக இருக்கலாம். ஆனால் ரியல் டைமில் வந்து ஈஸியாக 150 அடிப்பான். அண்ட் இந்த 2026 என்ன சேஞ்சஸ் இருக்குது, இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுங்க. வீடியோ நிறைய பேர் பார்க்குறீங்க, நீங்கள் சொல்கிற வீடியோமே அசூன் அப்டேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். ஆனால் ஃபாலோவர்ஸ் கவுண்ட் மட்டும் இன்க்ரீஸ் ஆக மாட்டேது. ஃபாலோவர்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது தான் நீங்கள் சொல்கிற இன்னும் நிறைய பிக் பைக்ஸில் சொல்கிறீங்க. அதை நம்ம அட்டன் பண்ணணும்னா நம்ம ஃபாலோவர் கவுண்ட் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகணும். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைக்கோட மைலேஜ் ப்ரீவியஸாக நான் வந்து டெஸ்ட் பண்ணியிருந்தேன். சர்ப்ரைசிங் ½ லிட்டருக்கு வந்து 27+ எனக்கு கிடச்சிது. அந்த வீடியோவுமே இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். இந்த பைக்குமே நான் கண்டிப்பாக மைலேஜுக்குமே பண்ணுவேன். எக்ஸோரூம் ஆண்ட்ராய்டுக்கு என்னென்ன ப்ரைஸ் வருது இது எல்லாமே டீட்டெயிலாக பார்ட் 2 அப்டேட் பண்ணுறேன். பார்ட் 1 பார்த்தீங்கன்னா என்டையர் பைக்கோட டீட்டெயில் ரிவ்யூ மட்டும் பார்ப்போம். மறக்காம ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸ்டேட் நம்ம வீடியோக்குள்ளே போவோம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் பைக்கை ஷோரூம் வந்து எடுக்கும் போது இந்த விஷயம்லாம் பண்ணிக்கோங்க. எடுத்ததுக்கப்புறமும் ஒரு 3 விஷயம் சொல்கிறேன், அதையும் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். ஃபஸ்ட் இந்த பைக் இன்றைக்கி நீங்கள் டெலிவரி எடுக்க போகிறீங்கன்னா ஃபஸ்ட் இந்த ரியர் சஸ்பென்ஷனுக்கு பார்த்தீங்களா, இது வந்து ட்வின் ஷாக் அப்சர்வர். 2 சஸ்பென்ஷன் வரும், இந்த சைடில் ஒன்று இந்த சைடில் ஒன்று. நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்கள் ரைடர் வெயிட், நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 80 kg இருக்கீங்கன்னா இந்த பைக்கில் வந்து செகண்ட் ஸ்டெப் வச்சு ஷோரூம் வந்து எடுக்கும் போதே வாங்கிருங்க. அண்ட் இயர்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க. இந்த 26 எடுக்கிறீங்க, அடுத்து 27 போகும்போது எகைன் உங்கள் வெயிட் ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு 90 kg போயிருக்குன்னா தேர்ட் ஸ்டெப்பில் வந்து மூவ் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த பைக்கோட பர்ஃபார்மன்ஸ் வந்து செமையாக இருக்கும். ஆனால் வந்து அன்னிவனான சஸ்பென்ஷன் வச்சு ஓட்டினீங்கன்னா பேக் பெயின் ஷோல்டர் பெயின்லாம் ஈஸியாக வரும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வந்து சாக்ரிஃபை பண்ணாமல் நம்ம ஓட்டணும்னா அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே விஷயம் இந்த சஸ்பென்ஷன். ரெண்டாவது நம்ம வீக்லி மெயின்டெனன்ஸ், இதையும் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கிரவுண்ட் செக்ஷன்லேருந்து நம்ம வருவோம். ஃபஸ்ட்டு வந்து டயர் ப்ரெஷர் தாங்க. இது வந்து நான் ஆன்போர்ட்ஸில், அதாவது நான் சொல்கிறத விட நீங்கள் இந்த இடத்துல பார்க்கலாம். இந்த செயின் ஸ்ப்ராக்கெட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரியல் டைமில் என்னதுன்னு வரும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 28, எப்போவுமே வந்து 28 தான். நீங்கள் வந்து சிங்கிளாக போகிறதா இருந்தாலும் சரி, பில்லியனோட போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் எப்போவுமே சோலோவாக தான் இருப்பீங்க அப்படின்னா ரியர்லையுமே வந்து 28 தான் வரும். இன்கேஸ் நீங்கள் எப்போவுமே பில்லியனோட சுற்றுறீங்கன்னா பேக்கில் வந்து 32 வச்சுக்கோங்க, அது பர்ஃபெக்டாக இருக்கும். இது வைக்கும் போது பிரேக்கிங்கோட கான்ஃபிடென்ட்டும் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் இப்போ ஒரு சில பெட்ரோல் பங்க்கில் போனீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து 30 வைப்பாங்க, பேக்கில் வந்து 40 வைப்பாங்க. இதனால் உங்களுக்கு ரோடோட ட்ராக்ஷன் கம்மியாகும். ஸோ பிரேக்கிங்குமே கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இது வந்து சிங்கிள் சேனல் ஐபிஎஸில் ஸ்கிட்டிங் ஆகிறது வந்து நிறையா நீங்கள் நோட்டீஸ் பண்ணலாம். அதுவே இந்த ப்ராப்பரான ப்ரெஷர் வைக்கும் போது ஸ்கிட் ஆகிற சான்சஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். என்ன கான்ஃபிடென்ட்டாக இருக்கும், டயர் லைஃபுமே கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செகண்ட், இது வந்து ஷோரூம் மெயின்டெனன்ஸ் தான். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயில் மெயின்டெனன்ஸ்னு இருக்குல்லங்க, சர்வீஸ் நம்ம ஓடும்போது ஆயில் ஃபில்டர், அப்புறம் வந்து ஏர் ஃபில்டர் இதெல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க, ஸ்பார்க் ப்ளக், இதெல்லாம் வந்து நீங்கள் ப்ராப்பராக பார்த்துக்கணும். இது வந்து ஒரு 5000 டியூரேஷன் வரும். ஃபஸ்ட் நீங்கள் பைக் எடுக்கணும் ஒரு 750 கிலோமீட்டர்ஸில் வந்துடும், இல்லைனா வந்து 45 டேஸ், 750 ஆர் 45 டேஸ் இதுக்குள்ளே நீங்கள் வந்து சர்வீஸ் விட்டு ஆயில் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி சர்வீஸ் முடிஞ்ச வரைக்கும் ஒரு 3 சர்வீஸ் ஃப்ரீயாக வரும். அந்த சர்வீஸில் எல்லாமே வந்து நீங்கள் ஆயிலை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. சும்மா வந்து ஜென்ரல் செக்அப் மாதிரி விடாமல் எல்லா டைமுமே தாராளமாக மாற்றிக்கோங்க. ஒரு 5000 டியூரேஷன் வரும். என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா, இது வந்து ரெக்வஸ்ட்டாக கூட வச்சுக்கோங்க, ஒரு 1000 கிலோமீட்டர் முன்னாடி போய் நீங்கள் ஆயிலை வந்து மாற்றிடுங்க. அது மாற்றுறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, இன்ஜினோட ரிஃபைன்மெண்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். லாங் டேர்ம் ஒரு 10 இயர்ஸ் 15 இயர்லாம் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பைக்கில் அவ்வளோ சீக்கிரம் இன்ஜின் வேலைலாம் வராது. நம்ம ஒரு 1000 கிலோமீட்டர் மட்டும் முன்னாடி வச்சு இந்த இன்ஜின் ஆயில் மாற்றிக்கும் போது இதுதாங்க செகண்டு. அண்ட் எவ்ரி சர்வீஸ் நீங்கள் ஆயில் விடும் போதெல்லாமே வந்து இந்த ஏர் ஃபில்டரையும் சேஞ்ச் பண்ணிருங்க முடிஞ்ச வரைக்கும். 5000 டியூரேஷன் வச்சு 10,000 போகும்போது ஸ்பார்க் ப்ளக்கையும் மாற்றிடுங்க. ஓகே, இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம மெயின்டெனன்ஸ். நம்ம பைக் எடுத்ததுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, வீக்லி ஒன்ஸ் வந்து டயர் ப்ரெஷர் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணணும். ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 28, பேக்கில் வந்து 32. இது வந்து வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணிடுங்க, ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வீக்லி ஒன்ஸ் வந்து செக் பண்ணிடுங்க. டயர் ப்ரெஷரும் நல்லாயிருக்கும், மைலேஜ் லைஃபும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா செயின், இது வந்து ஓப்பன் ஸ்ப்ராக்கெட், நீங்கள் பார்த்தாலே தெரியும் இது ஓப்பன். ஸோ வந்து நீங்கள் பல்சர் 150 போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஓப்பனில் இருக்காது, க்ளோஸ்டு செயின் ஸ்ப்ராக்கெட்டாக இருக்கும். அப்படி இருக்கும்போது செயின் வந்து நீங்கள் அடிக்கடி கழட்டி க்ளீன் பண்ண வேண்டியதில்லை. பட் இவனை வந்து நம்ம ஒரு 500 கிலோமீட்டர் வச்சுக்கலாம். செயினோட வீடியோவே நான் போடுறேன், அவ்வளோ நீங்கள் செயின் லூப் அடிக்கணும்னு அவசியம் இல்லை. ரெய்னி சீசன்லாம் வந்து தாராளமாக நான் ஒரு வீடியோ அப்டேட் பண்ணுறேன், அதை பார்த்து நீங்களுமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பைக்கில் வந்து ஃப்ரண்ட் ஸ்ப்ராக்கெட்டுமே இருக்கும், இதையுமே நம்ம கழட்டி க்ளீன் பண்ணோம். பட் என்னோட பைக் வந்து கிளாசிக் 350, அதில் வந்து நான் கழட்ட முடியாது. ஸோ ரியரில் மட்டும் நான் க்ளீன் பண்ணி போட்டுப்பேன். ஆல்மோஸ்ட் ஒரு 6 இயர்ஸ் கிட்ட நான் ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டே 400 தான். அந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன், அதையுமே பாருங்கள். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபியூல் டேங்க், இது வந்து ஒரு 15 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க். இதில் வந்து நம்ம எப்போவுமே வந்து ஒரு 6 லிட்டர் to 8 லிட்டர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணுறது தான் நல்லது. என்ன ரீசன் நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்கிறேன். இங்கே வந்து ஃபியூல் இன்ஜெக்டர் மோட்டர் இருக்கும் உள்ள, அந்த மோட்டருக்கு மேலே பெட்ரோல் இருக்கும்போது இந்த லெவலில் இருந்துச்சுன்னா, ஸோ ஃபியூல் வந்து ஃப்ரண்ட்டில் நம்ம பிரேக் எடுக்கும்போது முன்ன பின்னா நகருதுன்னா அதுக்கு ஃபியூல் சப்ளை ப்ராப்பராக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஒரு 1 or 2 லிட்டர் வைக்கிறீங்கன்னா அந்த ஃபியூல் மோட்டர் கீழே போயிடுச்சுன்னா வச்சுக்கோங்களேன், அது ஒழுங்காக வந்து ஃபியூல் இன்டேக் எடுக்காது. அப்போ வந்து மைலேஜ் ட்ராப் இருக்க தான் செய்யும். தென் அடைச்ச ஓடுற ப்ராப்ளம் மாதிரி ஒரு சில பேர் நீங்கள் ஃபேஸ் பண்ணுவீங்க. இப்போ இன்னொன்று உங்களுக்கு கண்டிப்பாக தோணும், அப்போ நான் ஃபுல் டேங்க் வச்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு கேட்டால், ஃபுல் டேங்க் வச்சுக்கலாங்க. நமக்கு ஃபியூல் கன்று போடுறோம்னா ஒரு லெவலோட கட் ஆகும் தெரியுமா, அதோட எடுத்துருங்க. அதை தாண்டி ஃபுல் டேங்க் பண்ணாலும் பிரச்சனை வரதான் செய்யும்.
ஸோ இந்த 2 விஷயத்தை நீங்கள் ப்ராப்பராக பண்ணுங்கள். ஆல்மோஸ்ட் நான் ஒரு 5 விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். இதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுங்கள். இந்த 5 விஷயம் நீங்கள் பண்ணுறனால ஆப்வியஸ்லி உங்கள் பைக்கோட இன்ஜின் லைஃபாக இருக்கட்டும், மைலேஜோட லைஃபாக இருக்கட்டும், ரெண்டுமே தாறுமாறாக ஏறும். இதை நீங்கள் செக் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்க்ரீஸ் ஆகிருக்கா இல்லையாங்கிறத. இப்போ நம்ம ஸ்ட்ரெயிட்டாக வந்து வீடியோக்குள்ளே போவோம். ஃப்ரண்ட்லேருந்து என்ன சேஞ்சஸ்லாம் இருக்குங்கிறத நம்ம பார்ப்போங்க. இந்த 2026 அப்படி என்ன தான் இங்கே சேஞ்சஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே சேஞ்சஸ் ஒரே வார்த்தையில் சொல்லிடலாம், அந்த ஹெட்லைட் மட்டும் தான். ப்ரீவியஸ் டேஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹாலஜனில் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடியில் வந்துச்சு, ப்ரொஜெக்டர் தாங்க இருக்குது. இப்போ வந்து நம்ம பல்பு மாத்திர வேலை கிடையாது. கம்ப்ளீட்லி என்டையர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே எல்இடி வந்துருச்சு. எல்இடி இண்டிகேட்டர், எல்இடி ஹெட்லைட்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளஸ்டருமே வந்து இப்போ வந்து எல்சிடி பேனலில் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃப்ரண்ட்டில் இருக்க கிளஸ்டர்லேருந்து பார்ப்பாங்க. லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம், லோ பீம், பாஸ் லைட் எல்லாமே வந்து இங்கே தான் இருக்குது. தென் இங்கே பார்த்தீங்கன்னா மோட் ஸ்விட்ச் வருது. ஸோ இதை கிளிக் பண்ணும்போது, இங்கே கிளிக் பண்ணுற போது இங்கே ஒவ்வொன்றா உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டு இருக்கும். ஸோ நீங்கள் பார்க்கலாம். ஸோ அடுத்து மூவ் ஆகிட்டு இருக்குங்களா. ஸோ தட்ஸ் இட். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ன். ஸ்டில் இப்போவுமே அந்த லெஜெண்டரியான ஹார்ன் வந்து இருக்குது. இன்னும் சிங்கிள்லாம் பண்ணல. ஸோ இந்த சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஹார்ன் வருது. ஸோ அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா இங்கேயும் உங்களுக்கு ஹார்ன் வருது. ஸோ சவுண்டுக்கு வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, ஹார்ன் சவுண்ட் பெட்டராகவே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கில் ஸ்விட்ச் இருக்குது. அது கீழே வந்து செல்ஃப் ஸ்டார்ட். ஸோ ஓரளவு இவ்வளோ தான் இருக்குது. நம்ம இன்ஸ்ட்ருமெண்ட்டில் பார்த்த வரைக்கும் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்பிஎம் மீட்டர் இருக்குது. ஸோ டைம் வந்துடும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடோ மீட்டர், இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் இண்டிகேட்டர் வருது. ஓடோ செட்டிங்ஸ். இதில் வந்து ஒரு சில நண்பர் கேட்டிருந்தீங்க, என்னன்னா இதில் வந்து ஓடோ வந்து நம்ம ட்ரிப்பி எப்படி ஜீரோ பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. அது ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் தான். ஸோ இங்கே வச்சுட்டு உங்களை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆயிரும். ஸோ இந்த பட்டன் இது வந்து ஒன்றும் இல்லை, இங்கே வச்சு டபுள் கிளிக் பண்ணுவோம். இது பண்ணும்போது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே ஆவரேஜ் ஃபியூல் எஃபிஷியன்சி இருக்குங்களா. ஸோ அதுக்கு மேலே பல்சர் இந்த மாதிரி காமிக்கும் போது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ இந்த மாதிரி 0.1 ஆயிடும். ஸோ அதுக்கடுத்து இதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து 0 ஆயிருங்க. ஸோ இப்போ பார்த்தீங்களா 0 ஆயிடுச்சு. ஸோ ஓவரால் இவ்வளோ தான் இருக்குது. இதுக்கடுத்து வந்து உங்களுக்கு ஃபோன் கனெக்டிவிட்டி இதில் வந்து பண்ணிக்கலாம். ஃபோன் கனெக்டிவிட்டி பண்ணிக்கலாம், உங்களுக்கு கால் அலாட் வரும். தென் டர்ன் பை டர்ன் நேவிகேஷன், இது எல்லாமே வந்து இங்கே வந்துடும். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட்டோட இண்டிகேட்டர் இருக்குது, நியூட்டர் இண்டிகேட்டர். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆயில் இண்டிகேட்டர் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இண்டிகேட்டர் வருங்க. ஸோ லெஃப்ட் சைடில் நீங்கள் பார்க்கலாம். ஸோ ரைட் சைடில் நீங்கள் பார்க்கலாங்க. இது பார்த்தீங்களா, இந்த இண்டிகேட்டர் வந்து உங்களுக்கு சேம் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ எஸ். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை பீம் இங்கே வந்து கீழே இருக்குங்க. ரைட் சைடில் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபஸ்ட் இண்டிகேட்டர் வந்துடுது. தென் ஏபிஎஸ் லைட் வந்துடுதுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஜெக்டர் லைட். இது ரெண்டுமே வந்து மூவிங்கில் ஆஃப் ஆயிரும். இன்கேஸ் இந்த லைட் வந்து உங்களுக்கு பிளிங்க் ஆகிட்டு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி வந்து ஷோரூம் விசிட் பண்ணி அது என்னங்கிறத அரெஸ்ட் பண்ணிடுங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார்ஜிங் சாக்கெட்டும் இருக்குது. ஸோ இது வந்து நார்மல் சார்ஜிங் தான், ஃபாஸ்ட் சார்ஜிங்லாம் இல்லை. ஸோ ஓவராலாக நம்ம ஃப்ரண்ட் லுக் பார்த்தாச்சு. இப்போ நம்ம அப்படியே வந்து கண்டினியூ பண்ணுவோம். ரியர் டேஞ்சர் லைட் வந்து யூனிக். அதாவது நம்ம ஃபஸ்ட்டு இயர்லியராக 2007 இப்போ வரைக்குமே வந்து பேக் சைடில் வந்து எல்இடியில் தான் இருக்குது. ஸோ இதெல்லாம் குறையே இல்லைங்க. ஃப்ரண்ட் டயர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அன்சேஞ்சு, அதே தான் 19 செக்ஷன் டயர் 17 இன்ச்சில் ப்ளேஸ் பண்ணியிருப்பாங்க. தென் இந்த பறக்கும் திட்டு பார்த்தீங்கன்னா 280 mm 2% கலிப்பரில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தென் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்குங்க, ஃபோர்க் வந்து 37 mm. அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபோர்க்கோட திக்னஸ். ஸோ இங்கே ஹோல்ட் ஆகுது இல்லைங்க, இதோட திக்னஸ் இது வந்து 42 mm 41 mmலாம் போகும்போது உங்களுக்கு நல்ல சைஸ் டிஃப்ரென்ஸ் தெரியும். வேற ஒன்றும் இல்லை. இந்த ஃபோர்க்கோட ட்ராவல் பார்த்தீங்கன்னா 130 mm ட்ராவலில் கொடுத்துருக்காங்க. இந்த பைக் என்ன லெஜெண்டரியாக இருக்குது, என்ன ரீசன் தெரியுமா? இந்த பைக்கோட இன்ஜின் தாங்க SOC செட்டப். ஆன் பேப்பரில் வேணால் 20 ஹார்ஸ் அண்ட் 18.5 Nm டார்க்காக இருக்கலாம். அண்ட் ஸ்டில் இப்போ வரைக்கும் டாப் பண்ண வந்து 150 ஈஸியாக வந்து அச்சீவ் பண்ணுவான். செக்மெண்ட்டில் வந்து இப்போ வரைக்கும் இந்த செமிஃபேரிங்கில் வந்து ஹிட் அடிக்கிறது இவன் மட்டும்தான். இந்த பைக்கோட சீட் ஹைட் பார்த்தீங்கன்னா 805 mm இருக்குங்க. அண்ட் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 165 mm. இந்த பைக்கோட ஓவரால் வெயிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 160 kg வரும். ரியர் செக்ஷன் டயர் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜெனரேஷன் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வைடாக தெரியுது. ஆனால் சைஸ்லாம் ஒன்றும் சேஞ்ச் பண்ணலைங்க. இந்த பேட்டர்னால இந்த டயர் வந்து இன்னும் கொஞ்சம் வைடாக தெரியுது. 120 செக்ஷன் டயர் 17 இன்ச்சில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் பின்னாடி இருக்க பறக்கும் தட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 230 mm சிங்கிள் பிசனில் கலிப்பரில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த டேஞ்சர் லைட் பார்த்தீங்கன்னா ஆல்வேஸ் எப்பவுமே எல்இடி தான், இப்போவுமே எல்இடி தான். அண்ட் இண்டிகேட்டருமே வந்து உங்களுக்கு எல்இடி தான் இருக்குது. ரியரில் வந்து இந்த எக்ஸாஸ்டோட பார்க்கும்போது இந்த லுக்ஸ் வந்து தூக்கி சாப்பிட்ருவான், அந்த அளவுக்கு இருக்கான். பர்ஃபார்மன்ஸ் ஸ்கில் அறிவேன். இப்போ நம்ம அப்படியே வந்து இந்த பைக்கோட பார்ட் 2க்கு போவோம். எக்ஸோரூம் வந்து ஆண்ட்ராய்டுக்கு என்ன ப்ரைஸ் இன்க்ளூட் ஆகுது, நம்ம எவ்வளோ டவுன் பேமெண்ட் பண்ண எடுக்கலாம், இது எல்லாமே டீட்டெயில்டாக பார்ப்போம். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இந்த பைக் வீடியோ ரிலீஸ் ஆகிறதுலேருந்து அடுத்த ஒரு 1 வீக்கில் வந்து நான் மைலேஜ் டெஸ்ட்டுமே அப்டேட் பண்ணிடுறேன். மறக்காமல் ஒரு ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.